The World Unfiltered. யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் டிஜே ஒருவரும் அவருடைய மனைவியும் ரஷ்யாவினுடைய சந்தேக வலையில் சிக்கியிருக்கிறார்கள். ரஷ்யாவின் விமானப்படை தளங்களை இலக்காக கொண்டு கடந்த 1ஆம் தேதி திடீர் தாக்குதலை நடத்தியது யுக்ரைன். இந்த தாக்குதலில் பெரும் சேதத்தை சந்தித்தது ரஷ்யாவினுடைய விமானப்படை. ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலில் ரஷ்யாவினுடைய 41 போர் விமானங்கள் சேதமடைந்தன. சுமார் $7 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. ட்ரோன் தாக்குதலை நடத்தியவர்கள் பாதுகாப்பாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிவிட்டதாக அப்போது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சிலரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா கூறுகிறது. இந்த நிலையில் தான் ரஷ்யா சந்தேகிக்கக்கூடிய அந்த தம்பதி குறித்த தகவலும் கூடுதலாக வெளியாகி இருக்கிறது. யுக்ரைனை சேர்ந்த முன்னாள் டிஜே ஆர்டெம் டெமோவி, அதேபோல அவருடைய மனைவி, இவங்க 2 பேரும் தான் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக ரஷ்யா சந்தேகிக்கிறது. அந்த அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்கிறது. ஆர்டெமுக்கு அவருடைய மனைவி எக்ட்ரினா உதவி புரிந்ததாகவும் ரஷ்ய அதிகாரிகள் நம்புகிறார்கள். 37 வயதான ஆர்டெம் யுக்ரைன் தலைநகர் கீவ்ல வசித்து வந்தார். அவருடைய மனைவி எகட்ரினாவும் இணைந்து ரெடிமேட் ஆடை நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கிறார். இந்த போர் தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஆர்டெம் யுக்ரைனிலிருந்து ரஷ்யாவுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். ரஷ்யாவின் செல்யான்பிட்ஸ்க் என்ற பகுதியில் சரக்கு வாகன போக்குவரத்து நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கிறார் இந்த முன்னாள் டிஜே. அவருடைய மனைவி டாட்டூ ஆர்டிஸ்டாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளராகவும் கூட இருந்திருக்கிறார். இந்த ஆர்டெம் நடத்தி வந்த சரக்கு வாகன போக்குவரத்து நிறுவனத்தின் மூலமாகவே ரஷ்ய விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இப்போ ரஷ்யா கூறுகிறது. இந்த ரஷ்யா மீதான யுக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யா புலனாய்வை தொடங்கி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய புலனாய்வு அமைப்புகளுடைய கண்ணில் மண்ணை தூவி இவ்வளவு பெரிய தாக்குதலை யுக்ரைன் எப்படி நடத்தியதுன்னு உலக நாடுகள்லாம் உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தம்பதி, குறிப்பாக ஆர்டெம், அவருடைய ரோலை இதில் ரஷ்யா முக்கியமாக பார்க்குது. இந்த ஆர்டெம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்களை விட்டுவிட்டு, அவர் இந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்துகிறார் இல்லையா, அதில் அவருடைய ஓட்டுநர்களை விட்டுட்டு 4 புதிய ஓட்டுநர்களை பணிக்கு எடுத்திருக்கிறார். அவர்களுக்கு செல்யான்பிட்ஸ்க் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சரக்கு எடுத்து செல்வதற்கான பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டுநர்கள் 4 பேருமே தங்களுடைய சரக்கு வாகனத்தில் மரப்பெட்டிகள் மட்டுமே இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு தான் அந்த வாகனங்களை ஓட்டி சென்றிருக்கிறார்கள். குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஒரு ட்ரக் எங்கே போயிருக்குன்னா மன்மன்ஸ்கில் அப்படிங்கிற இடத்திற்கும், இன்னொன்று ஒலன்யாவுக்கும் போயிருக்கு, ரஷ்யாவுடைய 2 பகுதிகள். அதே போல் இன்னொரு ட்ரக், 3வது ட்ரக் எங்கே போயிருக்குன்னா சைபீரியாவில் இருக்கக்கூடிய பெலயா விமானப்படை தளத்திற்கு அருகே சென்றிருக்கிறது. அதே போல் வேறு 2 இடங்களுக்கும் இந்த ட்ரக்குகள் பயணித்திருக்கின்றன. தியாகி லேவ் அப்படிங்கிற ஒரு இடமும் இவானோங்கிற தளத்திற்கு மடியில், இங்கெல்லாம் விமானப்படை தளங்கள் இருக்கின்றன. ரஷ்யாவுடைய விமானப்படை தளங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கேயும் இந்த ட்ரக்குகள் போய் சேர்ந்திருக்கின்றன. விமானப்படை தளங்களை நெருங்கியதும் ஓட்டுநர்களுக்கு புதிய ஒரு எண்ணிலிருந்து அழைப்புகள் வந்திருக்கு. அவங்களுடைய மொபைல் தொலைபேசிக்கு அப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கு. ட்ரக்குகளை எங்கே நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த விவரத்தெல்லாம் அந்த அழைப்புகள் மூலமாக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டவுடன் ஒரே நேரத்தில் அவற்றின் இரும்பு மேற்கூரைகள் திறக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் பறந்து சென்று ரஷ்ய விமானங்களை சேதப்படுத்தியிருக்கின்றன. மொத்தத்தில் 34% ரஷ்ய போர் விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக இப்போ கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த இவ்வளவு பெரிய தாக்குதலை மேற்கொள்வதற்கான ஒத்திகை அல்லது அதற்கான ஆயத்தம்ங்கிறது கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் ஜெலன்ஸ்கி சொல்கிறார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தற்போது ஆர்டெம் மற்றும் அவருடைய மனைவி ரஷ்யா தொடர்ச்சியாக தேடி வருகிறது. ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. எப்படியாவது அவர்களை கைது செய்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்ய இராணுவத்திற்கும் ரஷ்யாவினுடைய உளவுத்துறைக்கும் முன்னால் இருக்கக்கூடிய பெரும் சவாலாக இருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட 4 ட்ரக்குகளும் ஆர்டெம் பேரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆர்டெம் அவர் வசித்து வந்த வீடு கடந்த 2 வாரங்களாக பூட்டி கிடப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அதே போல் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி கடந்த 2 வாரங்களாக அமைதி காத்து வருகிறார் அப்படிங்கிறதையும்
இந்த ரஷ்ய உளவுத்துறை அப்சர்வ் பண்ணியிருக்குது. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த போரில் தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ பலம் மலைக்கும் மடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கொண்டது. ரஷ்யாவுடைய இராணுவ பலம் மிகப்பெரியதானது. நீங்கள் யுக்ரைனோட கம்பேர் பண்ணால் ரஷ்யாவை விட மிக குறைந்த பலத்தை கொண்டிருக்கக்கூடிய யுக்ரைன் ரஷ்யாவுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து கொண்டே வருகிறது. தற்போதைய இந்த ட்ரோன் தாக்குதலை போலவே கடந்த 3 ஆண்டுகளில் பல திடீர் தாக்குதல்களை யுக்ரைன் நடத்தியிருக்கு. யுக்ரைனுக்கு சொந்தமான கிரீமியாவை 2014ஆம் ஆண்டு தன்னுடன் இணைத்து கொண்டது ரஷ்யா. கிரீமியாவில் நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் மக்கள் விரும்பியதால் தன்னுடன் இணைத்து கொண்டதாக ரஷ்யா அப்போ விளக்கம் கொடுத்தது. தீபகற்பமாக இருக்கக்கூடிய இந்த கிரீமியாவை ரஷ்ய பகுதிகளுடன் இணைக்க கர்ச் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பாலத்தை கட்டினார் புதின். இந்த 2014ஆம் ஆண்டில் இப்போ ரஷ்யா செய்த அந்த செயலுக்கு தான் பழி தீர்ப்பதாக நினைத்திருந்த யுக்ரைன் 2022 அக்டோபர் மாதம் வெடிபொருட்களை ட்ரக் ஒன்றில் அனுப்பி பாலத்தை தகர்த்தது. பாலம் சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கடல் வழி ட்ரோன்களை ஏவி பாலம் மீண்டும் தகர்க்கப்பட்டது. இதே பாலம் இப்போ சமீபத்திலையும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த முறை கடலுக்கடியில் வெடிபொருட்களை வைத்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரும் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஸோ இந்த கர்ச் பாலத்தை ஏன் அடிக்கடி தாக்குகிறது யுக்ரைன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழலாம். இதற்கும் காரணம் இருக்குது. யுக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல இந்த பாலம் தான் பயன்படுத்தப்படுது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கருங்கடல் கடற்படை கட்டளை தலைமையகத்தின் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியது யுக்ரைன். ரஷ்யா கடற்படை தளபதி அட்மிரல் விக்டர் உட்பட 34 அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. இதே கருங்கடலில் 2023ஆம் ஆண்டும் ஒரு தாக்குதலை நடத்தியது யுக்ரைன். கருங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஷ்ய போர் கப்பல்களின் தொலைத்தொடர்பு சாதனங்களை குறிவைத்து தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த தாக்குதலில் Su-24 மற்றும் Su-30 இந்த ரக குண்டுவீச்சு விமானங்கள் கடுமையான சேதமடைந்ததாக கூறப்பட்டது. அதேபோல் மே 2023 தொடக்கத்திலேயே ரஷ்ய சக்தியின் மிகப்பெரிய சின்னமாக இருக்கக்கூடிய கிரெம்லின் தாக்குதலுக்கு உள்ளானது. கிரெம்லின் மீதான தாக்குதலுக்கு 2 யுக்ரைனிய ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் மின்னணு பாதுகாப்புகளால் அவை முடக்கப்பட்டதாகவும் அப்போது மாஸ்கோ கூறியது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் யுக்ரைனிய படைகள் குஸ்க் பகுதியில் திடீர் தாக்குதலை நடத்தின. அதேபோல் குக்ஸ் நகரின் கிட்டத்தட்ட 1400 சதுர கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றின. இது சிங்கப்பூரை விட 2 மடங்கு பெரியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த தாக்குதல் சமீபத்தில் நடந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அதாவது ஜூன் 1ஆம் தேதி ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்ய விமானப்படையை பெரிய அளவுக்கு சேதத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் என்பது நீங்கள் மிக நீண்ட தூரத்திலேருந்து நடத்தப்படலை. அதாவது யுக்ரைன்லேருந்து இந்த ட்ரோன்கள் போகலை. அதற்கு பதிலாக ரஷ்யாக்குள்ளேயே இந்த ட்ரோன்களை ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அங்கிருந்து தான் இந்த ட்ரோன்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ரஷ்யாக்குள்ளேருந்தே ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது யுக்ரைன். அதற்கு 1.5 ஆண்டு காலம் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்த ட்ரோன்களை கொண்டு போய் சேர்த்ததுக்கு பின்னால் தான் இந்த முன்னாள் டிஜே அவரும் அவருடைய மனைவியும் தேடப்பட்டு வருகிறார்கள். இவங்க 2 பேரும் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரஷ்ய உளவுத்துறையினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரஷ்ய உளவுத்துறை அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.